எங்க இப்போ பிசிபி கார்டுன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது அது வந்து ப்ரீபெய்ட் கார்டு மாதிரி. அதில் வந்து எவ்வளோ நாளும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டு உள்ள உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸோ ஃப்ரூட்ஸோ அந்த மாதிரி சிக்கன் மட்டன் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன நான்வெஜ் வேணுமோ வாங்கி சாப்பிடுங்க. எங்க ஆணவ படுகொலை மிக மோசமான விஷயம். உங்களுக்கு பிடிக்கலையா ஃபர்ஸ்டே உங்க பிள்ளைய சீக்கிரமா கல்யாணம் பண்ணி நீங்க எங்கேயாவது ஃபாரினுக்கோ எங்கேயாவது அனுப்பியிருக்கணும். தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு நல்ல படிச்ச பையன் உங்க அளவுக்கு வசதியும் இருக்கு, தேவையில்லாம இந்த பையனை வந்து கொன்னது வந்து பெரிய ஒரு. ஸோ இப்போ வந்து இவங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது வந்து வழக்கா நீதிமன்றத்துக்கு வந்ததுன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னது ஆணவ படுகொலை, இதுல உள்ள போய் அவங்க வந்து வசதிகள் சகல இதெல்லாம் அனுபவிக்கிறாங்கன்னா அது உண்மையிலேயே கண்டிக்கத்தகுது. இந்த மாதிரிலாம் இப்போ ஜெயில் கிடையாதுங்க. முன்னாடிலாம் ஃபேனு லைட்டு அந்த அளவுலாம் வசதிகள்லாம் கிடையாது. இப்போ ஃபேன் இருக்கு, லைட் இருக்கு, பெட்ஷீட் கொடுக்குறாங்க, கொசு பிரச்சனையே இருக்காது. இப்போ முன்னாடிலாம் பயங்கரமா இருக்கு. வணக்கம் சார். மேடம், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம கவினோட கொலை வழக்க வந்து ஆணவ படுகொலை, நெல்லையில நடந்த ஒரு ஆணவ படுகொலை. இது வந்து பயங்கரமா பேசப்பட்டு வந்தது. நம்மளும் அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். கவினுக்கு ஆதரவா பயங்கரமா பேசியிருந்தோம். ஒரு நல்ல பையன், படிச்ச பையன், இந்த பையனுக்கு இவ்வளவு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, இவனை கொல்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிற பத்திலாம் பேசியிருந்தோம். ஆனாலும் இன்னைக்கு கவின் கொலை வழக்குல பாதிக்கப்பட்டு இவங்க கைதிகள், அவங்க சுர்ஜித்தும் அவங்க அப்பா எஸ்ஐ சரவணன் அவர்களும் உள்ள இருக்காங்க. அவங்க சுகபோகமா நல்லபடியா உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஸோ அதை பற்றிய தகவல் என்ன மேடம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஏன்னா யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். கவின் கொலை வழக்கு, அதாவது சுர்ஜித்தும் அவங்க அப்பா சரவணன், எஸ்ஐ சரவணனும் உள்ள இருக்காங்க இப்போ. ஸோ இப்போ ரீசெண்டா என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நம்மளோட மீடியால வந்து நிறைய தகவல் பரவிட்டு வருது. அதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி உள்ள 2 பேருக்கும் ராஜ மரியாதை கிடைக்கி, ஸோ தண்டனை மாதிரியே தெரியல, நல்லா ஜாலியா உள்ள இருக்காங்க 2 பேரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வெளியில வருது. ஸோ இதன் அடிப்படையில வந்து கவின் தரப்பினர் வந்து ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கண்காணிங்க, அவங்க உள்ள ஏதோ ராஜ மரியாதை நடக்குதுன்னு தான் கேள்விப்படுதோம், ஸோ அதன் அடிப்படையில நீங்க வந்து செக் பண்ணுங்க போய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா, நம்ம திருநெல்வேலி சிறைச்சாலையை பொறுத்தவரை மொத்தம் 3 குவாரண்டைன். மற்ற இடத்துல எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. எங்கேயுமே அந்த ஒரு பாகுபாடு பிரிவினை கிடையாது. ஏன்னா திருநெல்வேலி வந்து மோஸ்ட் சென்சிட்டிவான ஏரியா. சோ அதனால ஒருத்தவங்களுக்கு வெளியிலேயே இப்படி சண்டை போட்டு சாவறவங்க உள்ள போய் என்னன்னாலும் பண்ணுவாங்க. இடையில வந்து இதே சிறைச்சாலையிலேயே வந்து ஒரு கைதி முத்துமனோங்கிற ஒரு கைதி அழித்து படுகொலை செய்யப்பட்ட ஒரு இதனால சோ உள்ளேயே ஜாதி அடிப்படையில நிறைய மோதல்கள் வரும், அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 3 குவாரண்டைன், அதாவது 3 சமுதாயங்கள் இருக்கு அந்த சிறைச்சாலையில. 3 குவாரண்டைன் இருக்கு. அதுல வந்து தேவர் சமுதாயம், தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம், அப்புறம் நாடார் சமுதாயம் 3 பேருக்கும் தனிப்பட்ட குவாரண்டைன். இதுல பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆணவ படுகொலை. அதுவும் இவங்க வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. யாரு? சுர்ஜித்தும் அவங்களோட அப்பா சரவணனும். இதுல வந்து அதனால அவங்கள வந்து அந்த குவாரண்டைன்ல தான் அடைச்சிருப்பாங்க. சோ இப்ப சலுகை அது இதெல்லாம் ரொம்ப ஒண்ணும் பெருசா கிடைக்காது, மத்தபடி ஒரு மரியாதை கிடைச்சிருக்கலாம். ஏன்னா அவங்களோட ஆட்கள் தான் கைதிகளா அங்க இருப்பாங்க அவங்களோட குவாரண்டைன்ல. சோ அவங்க வந்து இவர் வந்து எஸ்ஐ வேற, அதாவது உள்ள வந்து வெளியில தான் கொலை வந்து கொலையா பார்க்கப்படும். உள்ள வந்து நீங்க ஒரு கொலையை பண்ணிட்டு போனீங்கன்னா அது எந்த கொலையா இருந்தாலும் உள்ள கொஞ்சம் கைதிகளுக்கு மத்தியில அது ஒரு ராஜ மரியாதை தான் கிரியேட் பண்ணும். ஏன்னா கொண்டுட்டு வந்திருக்காங்க, கொலை கேஸ்ல உள்ள வந்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய பேசு பொருளா தான் இருக்குவாங்க. சோ அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைச்சிருக்கலாம். அது மட்டும் இல்ல, எதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்க ஜாதி ரீதியா கிடைச்சிருக்கலாம். அதை வந்து கைதிகளுக்கு ஆணவ படுகொலைங்கும் போது இது வந்து ஜாதி ரீதியா பார்க்கப்பட்டுட்டு அப்ப அவங்க மத்தியில வந்து அது ஒரு பெருமையா அதை வந்து உள்ள அதுக்கு பேர் ஆணவ படுகொலை. அதுதான், அதை வந்து ஒரு பெருமிதமா நினைச்சிருக்கலாம். உள்ள சக கைதிகள் வந்து ஒரு பெருமிதமா நினைச்சு அவங்களுக்குள்ள பேசுறது வைக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கறது, அந்த மாதிரி ஒருவேளை தகவல்கள் வந்து வெளியே வந்திருக்கு. ஆனா நமக்கு என்னன்னு கரெக்டா தெரியாது, நம்ம போய் கரெக்டா பாக்கல. சோ இந்த மாதிரி வதந்திகள் அடிப்படைதான் மேக்சிமம் அந்த மாதிரி சான்சஸ் இருக்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன் நானு. ஓகே மேடம், இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சாப்பாடு தனித்துவமா கொடுக்கப்படுது, இவங்க வந்து செல்போன் யூஸ் பண்றாங்க, மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகப்படியான விசிட்டிங் டைம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ நார்மல் சக கைதிகளுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு வந்து டெய்லி வந்து மீட் பண்ணிட்டு போறாங்க, வீட்டுல இருந்துலாம் சாப்பாடு வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை மேடம்?
எங்க அதாவது இப்போ வந்து சிசிடிவி சர்வேலன்ஸ் வந்து ஃபுல்லா இருக்கு. சோ யாரு உள்ள வராங்க வெளியில போறாங்க எவ்வளவு நேரம் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ரிட் போட்டு நீங்க கோர்ட்ல இருந்து இந்த மாதிரி எல்லா எவிடன்ஸும் நீங்க இது பண்ணுங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எடுங்க, யாரெல்லாம் வந்து பார்த்தா எடுத்தா அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்கன்னா இவங்க எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியதா வரும் ஜெயில உள்ளவங்க. சோ அதனால அவங்க உள்ள அதிகாரிகள் வந்து இவ்வளவு தூரம் இவங்களுக்காக ரிஸ்க் எடுப்பாங்களா? ஏன்னா இது வந்து சென்சிட்டிவான கேஸ். இதுல ஒரு சின்ன விஷயம்னாலும் அவங்களும் சேர்ந்து மாட்டுவாங்க. அதனால இந்த மாதிரி ரிஸ்க் எடுப்பாங்களா அது வந்து ஒரு கேள்விக்குறியான விஷயம் தான். சோ ஆனா இந்த மாதிரி தகவல்கள் வந்து அடிபடுது, இந்த மாதிரி அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேடம் இதுல வந்து இவங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து சாப்பாடு எல்லாம் வீட்டுல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எப்படி சார் அலோவ் பண்ணுவாங்க? நான் என்ன சொல்ல வரேன், சாப்பாடு வந்து வீட்டுல இருந்து வருது, ஆனா அதுல என்ன விஷயமா ஆக்சுவலா வெளியில இருந்து கைதிகளுக்கு எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு உள்ள வந்து சில இதெல்லாம் இருக்கும், கேண்டீன்லாம் உள்ள இருக்கும். அதான் இவங்க சொல்றாங்க, இவங்க ராஜ மரியாதை இவங்க வாங்கிக்கிட்டு இருக்காங்க, சாப்பாடு வீட்டுல இருந்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க பெட்டிஷனே கொடுத்துருக்காங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. சோ அது வந்து விசாரணைகள்ல தான் தெரிய வருது. பெட்டிஷன் போட்டிருக்காங்களா அவங்க என்னன்னா அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து விசாரணைக்கு ஆணையிடுவாங்க, அதுக்கப்புறம் தெரியும். இப்ப ஜெயில பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதிரிலாம் இப்ப கிடையாது. ராஜ மரியாதைனா முக்காவாசி அங்க ராஜ மரியாதை தான் இப்ப இருக்கு, முன்னாடி உள்ள ஜெயில கம்பேர் பண்ணும்போது. இப்ப நமக்கு அந்த புழல்ல எல்லாம் போய் விசிட் பண்றோம் நம்மளோட கிளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரு. சோ அப்ப வந்து முன்னாடி உள்ள பிரிசனுக்கும் இப்பவும் ரொம்பவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் ஃபேன் எல்லாம் கிடையாது. சோ ஃபேன் கிடையாது, லைட் வசதி அந்த அளவுலாம் இது பண்ண மாட்டாங்க. இப்போலாம் எல்லா குவாரண்டைன்ல எல்லா ரூம்லயும் ஃபேன்ஸ் இருக்கு. சோ அது மட்டும் இல்ல, நிறைய டிவி பாக்குறதும் முன்னாடி எல்லாம் வாரத்துல ஒரு நாள் தான் சினிமா, அதுவும் காமனா எல்லாரும் உட்கார வைக்கிறது. இப்ப வந்து டெய்லியுமே அவங்களுக்கு ஐபிஎல் கூட பாக்குறாங்க உள்ள இருந்து. இப்போ நிறைய ரீஹாபிலிட்டேஷன் சென்டரும் உள்ள வந்திருக்கு. அதாவது அவங்களோட கைவினை பொருட்கள், அவங்க வந்து சுய தொழில் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அந்த மாதிரி அவங்களுக்குன்னு நிறைய விஷயங்கள் உள்ள நடக்குது. அவங்களோட மைண்டை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கணும். ஏன்னா வெளியில வந்து ஒரு குற்ற சம்பவம் பண்ணிட்டு உள்ள போறாங்க, அவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் ஒரு நெருக்கடியான நிலைமை உள்ள இருக்கும். சோ அதனால கூட கொஞ்சம் அவங்க குற்றவாளி ஆயிடக்கூடாதுல்ல, அவ்வளவு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுக்கு போய் ஒரு மிருகமா மாறிடக்கூடாது. அதனால நிறைய ரீஹாபிலிட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப இந்த ஹியூமன் ரைட்ஸ்ன்னு ஒண்ணு வந்ததுல அதுக்கப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கைதிகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களும் மனுஷங்க, ஏதோ ஒரு இதுல தவறுதல் பண்ணிருக்காங்க, ஆனா அவங்களுக்கு திருந்த வாய்ப்புகள் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து அவங்களோட தவற உணர்றதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்றது, மாரலா எல்லாம் இது பண்றது, நிறைய கவுன்சிலிங் எல்லாம் கொடுக்குறாங்க கைதிகளுக்கு. வெளியில இருந்து எல்லாம் போய் இந்த சோசியல் ஆக்டிவிஸ்ட் எல்லாம் நிறைய பேர் பெர்மிஷன் கேட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்குது. சார் ஜெயில பொறுத்தவரை கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கு. எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. சாப்பாடுலாம் பொதுவா நம்ம வந்து கிளைண்ட்ஸை மீட் பண்றோம், அவங்க எல்லாம் சொல்றத வச்சு சொல்றேன். இந்த குழம்புலாம் சிலது ரொம்ப தண்ணியா இருக்கும், அப்புறம் சிக்கன் குழம்புலாம் பாத்தீங்கன்னா ரசத்துல வந்து சிக்கனை போட்ட மாதிரி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி நிறைய எல்லாத்துக்குமே அந்த சாப்பாடு ஒத்து போகாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க, கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்கு. அந்த கேன்டீனுமே ப்ரீபெய்டு கார்டுன்னு ஒன்று இருக்கு. அதுல வந்து அவங்க அந்த பிரிசனர்ஸோட வீட்டுல இருந்து ரீசார்ஜ் பண்ணணும். எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அவ்வளவு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அந்த கார்டை யூஸ் பண்ணி அவங்க கேன்டீன்ல வாங்கி சாப்பிட்டுக்கலாம் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீ கூட அங்க சிலவ வந்து ஒரு டீ அடிக்டா இருப்பான். இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணினா டீ குடிக்காம இருக்கவே முடியாது. டீ குடிக்காம இருந்தா தலைவலி பயங்கரமா வந்துடும். சோ அந்த மாதிரி ஆட்கள் நிறைய சந்தர்ப்ப சூழ்நிலையில போயிருப்பாங்க சிலவங்க. சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல நீங்க பாக்கும்போது இந்த மாதிரி இவரு கூட அந்த எஸ்ஐ அவன் சுர்ஜித் வந்து கொலை பண்ணான், அவங்க அப்பா வந்து போயிருக்காரு. ஸோ அவரு வயசான ஆளு, அந்த மாதிரி கேன்டீனை யூஸ் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி டீ காஃபி எதுக்குனாலும் அது ஒரு டீயுமே ஒரு 50ல இருந்து 100 ரூபாய் அப்படின்னு சார்ஜ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு சிக்கன் வந்து ஒரு பீஸ் வச்சு ஒரு சின்ன கிண்ணத்துல ஒரு சாப்பாடே 300-400 ரூபாய் ஆகுங்க. அது ரொம்ப காஸ்ட்லி தான். அதாவது ரேரா தான் வாங்குவாங்க. அதாவது நல்ல வசதியானவங்க உள்ள போய் வாங்குறவங்க வாங்கி சாப்பிடதான் செய்யறாங்க. சோ அதனால எல்லாமே கிடைக்குது அப்படின்னாங்க. அது அப்ராக்சிமேட்டா 300ல இருந்து 400 500 அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. டீக்கு வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 100 ரூபாய் இருக்கு. பஜ்ஜி போண்டா எல்லாமே கிடைக்குது. சோ உங்களுக்கு சாப்பாடு பிடிக்கலனா அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனா கொஞ்சம் எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். உள்ள இப்போ சொல்ல போனா முன்னாடி வந்து மேடம் இங்க வெளிய இருந்து ஃபுட் எல்லாமே உள்ள கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்ப அதுல வந்து கஞ்சா இந்த மாதிரி மத்த இதெல்லாம் வந்து இதுல கலந்து கொண்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால இப்ப உள்ளே கேண்டீன்ஸ் இருக்கு. அவங்களுக்கு தேவையானதை போலீஸ் கேண்டீன் இருக்கு, அதுல வாங்கி உள்ள கொடுத்துக்கலாம். அப்ப கேண்டீன்ல இருந்து வாங்குற ஃபுட்டுக்கு வந்து அவங்க 100% அவங்க உள்ள அலோவ் பண்றாங்க. சோ அது ஏன்னா அது ஆல்ரெடி குவாலிஃபைடு செக்டான ஒரு ப்ராடக்ட், எல்லாம் செக் பண்ணி தான் உள்ள இது பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் வசதியான குடும்பம் வேற. சோ அதனால மேபி ப்ரீபெய்ட் கார்டு மூலமா வீட்டுல இருந்து அவங்க பைசா அனுப்பியிருக்கலாம், ரூபாய் அனுப்பியிருக்கலாம். அதுல வந்து இவங்க அந்த மாதிரி டீ காஃபி சிக்கன் அப்படி இப்படி எதையாவது சாப்பிட்டு
அப்படி இது பண்ணிருக்கலாம். அத சக கைதிகள் பார்த்து வெளியில கூட தகவல் சொல்லிருக்கலாம். அந்த மாதிரி அவங்க ஜாலியா தான் உள்ள இருக்காங்க, அவங்களுக்கு என்ன கவலை, அந்த மாதிரி பேசியிருக்கலாம். சோ கைதிகளா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இப்ப ஒரு விஷயத்த நம்பி பக்கத்துல கூட ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு 10 பேர் இருக்கானா அதுல 3 பேர் வந்து ஸ்பையா இருப்பான். காவல்துறையினரே வச்சிருப்பாங்க கூட. ஏன்னா இந்த மாதிரி குற்றங்கள் விசாரிக்கும் போது தகவல்கள் கிடைக்கணும் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, தேவையில்லாம அவங்க உள்ள எதுவும் மத்தவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டுறக்கூடாது, பிளான் போட்டுறக்கூடாது, அந்த மாதிரி ஒரு இதுல எல்லாம் ஸ்பை எப்படியும் கண்டிப்பா வச்சிருப்பாங்க. சோ அதனால நம்ம அந்த மாதிரி ஸ்பை மூலமா வெளியே தகவல் தெரிஞ்சிருக்கலாம். ஆனா இது வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில இருந்து ஒன்னும் சொபிஸ்டிகேட்டடா உள்ள போறதுக்கு ஒன்னும் வாய்ப்புகள் இல்ல. உள்ள வந்து அந்த கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஓகே மேடம், ஆனாலும் இந்த விஷயத்தை கவின் கொலை வழக்கை பொறுத்தளவுல உங்களுடைய கருத்து என்ன? கருத்து தான் நம்ம அன்னைக்கே சொல்லிட்டோமே சார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான செயல். இந்த வந்து ஆணவ படுகொலையை யாருமே ஒரு மனித பிறவி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அது எந்த பிரிவினரா இருந்தாலும் சரிதான், எந்த மதத்தவரா இருந்தாலும் சரிதான், எந்த சமயத்தவரா இருந்தாலும் சரிதான். ஒரு உயிருங்கிறது விலை மதிப்பற்றது. அதாவது அதை வந்து எடுக்கிறதுக்கு கடவுளை தவிர வேற யாருக்கும் உரிமை கிடையாது. படைச்ச கடவுளை தவிர அந்த உயிரை வந்து திருப்பி இந்த உலகத்துல இருந்து எடுக்கணும்னா அவர் நினைச்சாதான் முடியும். நம்ம கையில யாரும் இது பண்ணக்கூடாது. சோ அது வந்து ஒரு பெரிய குற்றச்செயல் தான். இல்ல, படைச்ச கடவுளே வந்து அவரு உயிர் எடுக்கிறது இல்ல, யமதர்மன்ட்ட தான் கொடுத்து. அதுதான் சொல்றேன், உயிர் எடுக்கிறதுக்கும் அவருக்கு தான் அவரோட சித்தம் தான். அதாவது நம்மளா ஒருத்தங்களை கொல்றது வைக்கிறதெல்லாம் அதெல்லாம் தவறான விஷயம். இப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல போறோம், அது வந்து வேணும்னா நடக்குது, அது வந்து விதின்னு சொல்றாங்க. இது வந்து சதிய வந்து யாரும் இது பண்ண மாட்டாங்க, அக்செப்ட் பண்ண முடியாது. சோ இது வந்து ப்ராப்பரா விசாரிச்சு அவங்களோட ப்ராப்பர் எவிடன்ஸ் எல்லாம் அவங்க தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டா தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, இவ்வளவு நேரம் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்ததுக்கு நன்றி மேடம். நன்றி சார்.